ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபி தான். அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். வாங்க என்ன ரெசிபின்றத பார்க்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது, ப்ரௌனி தான். வீட்லேயே ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் நான் ஒரு 150 கிராம் ஆஃப் பட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து இதில் பட்டர் மட்டும் தான் சேர்க்குறேன், அதனால பட்டர் நான் வந்து 150 எடுத்துக்கிறேன். நீங்கள் ஆயில் பாதி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பட்டரை கம்மி பண்ணிவிட்டு ஆயில் எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக பட்டர் செய்கிறதுனால நான் 150 கிராம்ஸ் ஆஃப் பட்டர்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமேட்டு இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நான் ஒரு 100 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் வந்து சாக்லேட்டை வந்து இதை என்ன பண்ணுறேன்னா இதிலே போட்டு நான் வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் வந்து கேஸ்லேருந்து எடுத்துடுறேன். இண்டக்ஷன்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சாக்லேட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து கருகாமல் இருக்கும். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 முட்டை ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து நான் வந்து பெருசாக முட்டை எடுத்துருக்கிறதுனால முட்டை சைஸ் வந்து என்னோடது பெருசு, அதனால நான் 2 முட்டை எடுத்துக்கிறேன். உங்கள் முட்டை சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் வந்து சர்க்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை 1/2 கப்பும் ஒயிட் சுகர் 1/2 கப்பும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சலுக்கி எடுத்துகிட்டு அதில் நான் வந்து ஒரு 1/4 கப்பு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 கப்பு மைதா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த சலுக்கிலே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கட்டி விழுகாமல் நல்லா ஒரே ஈவனாக நல்லா வருன்றதுக்காக நான் வந்து சலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கட்டி இருந்தாலும் அதை நல்லா தேய்ச்சி விட்டோம்னா சரியாயிடும். இதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கட் அண்ட் ஃபோல்டட் மெத்தடில் இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஒரு ட்ரே எடுத்துக்கலாம். ட்ரே எடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் வந்து நான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நான் கொஞ்சம் தடிமனாகவே இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இல்லை உங்களுக்கு இன்னும் மெலிசா வேணாலும் இன்னும் மெலிசா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமேட்டு இதை நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த பபுள்ஸும் இல்லாமல் நல்லா ஈவனாக வந்து பேக் ஆகி வரும். அதுக்கு மேலே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சாக்லேட்ஸை வந்து நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா எடுத்துடலாம். நான் இன்னும் கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பாதாமை நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இதை பார்க்க நல்லா ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு நமக்கு வந்து ஒரு தோணும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்ஸை லைட்டாக அதில் வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். செட் பண்ணி விட்டுட்டு நம்ம அவனை ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அவனை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை வந்து வச்சிட வேண்டியதான். இதை வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் வந்து வச்சுக்கலாம். நான் ஒரு 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணேன். 40 மினிட்ஸ் பேக் பண்ணும்போதே எனக்கு நல்லா பேக் ஆகி வந்துடுச்சு.
நல்லா கூல் ஆனதுக்கப்புறமேட்டு தான் நான் எடுக்கிறேன். அதனால தான் நான் கையில் எடுக்கிறேன். இல்லைனா நீங்கள் க்ளவுஸ் போட்டு எடுங்க. பாருங்கள் நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.